இந்த டிஷ் பண்ணுறதுக்காக அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் 2 கரண்டி போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வாசனைக்காக ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் போல் கல் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிற கறியை சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. கறி வந்து ஒரு வெள்ளை கலரில் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். அவ்வளோதான். அந்த மசாலா எல்லாம் பரட்டி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், 1 ஸ்பூன் கோகோனட் பேஸ்ட்டு போட்டு அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டால் போதும். ஏன்னா கறியே தண்ணி விடும். குக்கரை மூடி ஹையில் வச்சுருங்க. சவுண்டு தண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் தெரிஞ்சு பஞ்சு போல் கறி சுக்கா சூப்பராக ரெடி ஆகிரும். நீங்கள் ஃபைனலாக அந்த கலர் கிடைக்கிறதுக்காக தாளிப்பு பண்ண 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் சுக்கா பவுடர் சேர்த்துட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் சூப்பராக கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கவனம் இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.